நேற்று பார்த்துருந்தோம் அந்த உதயணன் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயிலை அழிச்சிட்டு ஐயரை வந்து கொலை பண்ணிடுறான் அப்படின்ட்டு. ஆனால் ஐயருடைய மகன் அவர் தான் வந்து ஜெயேந்திரன், வயசு வந்து 12 தான் ஆகுது, சின்ன பையன். அவருக்கு விஷயம் தெரியுது, தன்னுடைய அப்பாவையும் கொலை பண்ணிட்டு அந்த கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் அழிச்சிட்டானே, அதாவது அவர் குடும்பத்துக்கு வேண்டிய கடவுளான ஐயப்பனையே அழிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. ஆனால் சின்ன பையன் என்ன பண்ண முடியும், உதயணனை எதிர்த்து அவர் வந்து பெரிய படையாச்சு அப்படின்றதுனால அவன் வந்து அந்த நேரத்தில் போர் கலைகளை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த போர் கலைகளையுமே அவர் வந்து ஜெயேந்திரன் கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்டு அங்கே இருக்க சிற்றரசர்களையும் அங்கே இருக்கிற மன்னர்கள் எல்லாரையுமே போய் பார்க்குறாரு. உங்களுடைய படைகளை வந்து எனக்கு அனுப்புங்க, நான் வந்து உதயணனை எதிர்த்து நான் போராட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யாருமே வந்து முன் வர மாட்டாங்க, யாருமே எல்லாரும் பயப்படுறாங்க உதயணனுடைய படையை கண்டு. அதுக்கப்புறம் வந்து ஜெயேந்திரன் வந்து ரொம்ப ரொம்ப வெறுப்பாயிறாரு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து யாருமே எளிதில் அடைய முடியாத பொன்னம்பல மேடை வந்து அவர் வந்து அடைஞ்சு அங்கே இருக்க ஒரு குகைக்குள்ளே வந்து தவம் இருக்கிறாரு. இதுக்கான சொல்யூஷனை ஐயப்பன் கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருக்கிறாரு. என்னதான் உதயணன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஊரையுமே போயிட்டு அழிச்சாலும் அவனை வந்து கொள்ளையன் அப்படின்ற பேர் தான் வருதே தவிர அவனை வந்து ஒரு ராஜா அப்படின்னு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் நம்ம வந்து ஒரு ராஜாவாகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அரசோடைய பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நம்ம வந்து அரசராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பந்தளத்தின் இளவரசியை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓலை அனுப்புறாரு. அப்போ வந்து பந்தள ராஜா வந்து அதை வந்து நிராகரிச்சிடுறாங்க. நீ வந்து ஒரு கொள்ளையன், உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாங்க. அப்போ உதயணன் வந்து மேலும் கோவம் வருது, என்ன நான் பொண்ணுக்கிட்டே நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசியை வந்து அவர் வந்து கடத்திடுறாரு. உதயணன் கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரிமலை உச்சியில் தான் அப்போ வச்சிருந்திருந்தாரு. அதனால் வந்து அங்கே எடுத்துன்னு வந்து சிறை பிடிச்சிடறாரு அந்த இளவரசி. அப்போ அந்த இளவரசி டைம் கொடுக்குறாரு, இன்னும் ஒரு 30 நாளுக்குள்ளே நீ வந்து மனசை மாற்றிக்கல அப்படின்னா நான் வந்து வலுக்கட்டாயமாக நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்ம வந்து செத்துடலாமா அந்த அளவுக்கு வந்து அவங்க முடிவு பண்ணுறாங்க அவங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனை நோக்கி அவங்களும் வேண்டிகிட்டு இருக்காங்க. நேரத்தில் வந்து ஐயப்பன் வந்து ஜோதி ஸ்வரூபமாக அவருக்கு வந்து காட்சி அளித்து, நீ வந்து கவலைப்படாத, என்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயேந்திரன் அப்படின்றவர் வந்து உன்னை வந்து காப்பாற்ற வருவார், அவரை நீ மனம் முடிச்சிரு, உங்களுக்கு வந்து நான் வந்து மகனாக இருந்து இந்த உதயணனை நான் வந்து அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சபதம் இருக்கிறாரு. ஜெயேந்திரன் தவம் இருக்கிறாரு. அவர் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி ஸ்வரூபமாக அவர் வந்து காட்சி அளித்து அவர்கிட்ட வந்து இந்த இளவரசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே கடத்தப்பட்டிருக்காங்க, அவங்க நீ காப்பாற்றி மனம் முடிச்சுக்கோ, உங்கள் இருவருக்கும் நான் வந்து மகனாக பிறந்து அந்த உதயணனை அழிக்கலாம் அதே மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச அந்த கலைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு அவர் வந்து அந்த இடத்துல அந்த கோட்டையை மட்டும் தாக்கி வந்து காப்பாற்றி அந்த இளவரசியை கொண்டு வந்துடுறாரு. என்னதான் கொண்டு வந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனைக்கு கொண்டு போக முடியல. ஏன்னா வந்து 21 நாள் மேலே தாண்டிட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையில் வந்து இளவரசி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திதி பண்ணிடுறாங்க. இந்த வெறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து அவங்க பொன்னம்பல மேடுக்கே போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் மனம் முடிச்சிடுறாங்க. இதில் வந்து 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உதயணன் அடிச்சே ஆகணும், இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும், உதயணன் அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே தவம் இருக்கிறாங்க. அந்த தவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிசாக தான் வந்து ஐயப்பன் வந்து அவங்க 2 பேருடைய கருவிலேயே வந்து பிறக்கிறாரு. ஐயப்பன் பிறந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் வந்து நாளையோட ஸ்டோரியில் நான் சொல்ல போகிறேன். இதுக்கப்புறம் தான் வந்து காட்சிகள் எல்லாம் மாறப்போகுது. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சாமி சரணம்.